போன தடவையும் இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். இறை சபையில் அந்த இப்போ நடக்கக்கூடிய யுகத்தினோட பெயரை இறை சபையில் இனிமேல் சொல்லக்கூடாது அப்படின்னு அகத்திய பெருமான் சென்ற பூஜையில், யுகம் மாறிடுச்சு சபையில், இது தர்ம யுகத்தில் இருக்குது சபை, அதனால் அந்த சொல்லை இன்னும் சபையில் யாரும் சபை சீடர்கள் எல்லாருமே சபையில் இருக்கிறவங்க பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா எல்லாருமே இறையாளர்களாக ஞானத்தை நோக்கி பயணப்படுகின்ற அற்புதமான நிலையிலே, தர்மத்தை நோக்கி பயணப்படுகின்ற நிலையிலே, சிவத்தை நோக்கி பயணப்படுகின்ற எல்லாருமே அன்பின் வடிவா, கருணையின் வடிவா, அனுக்கிரகத்தின் வடிவாக தான் எல்லாருமே இருந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இறைத்தன்மையோட இறைவன் நோக்கிய பயணத்தை, ஞானத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறவங்ககிட்ட யார்கிட்டையுமே மாற்று வேற்று ஆற்றல்கள் உள்ளே இருக்காது. உயர்வான சிந்தனைகள், உன்னதமான சிந்தனைகள், தர்ம சிந்தனைகள், இப்படி உயர்வான விஷயங்கள் தான் அவங்ககிட்ட உள்ளே இருக்கிறதுனால அந்த மாற்று யுகத்தில் உள்ள தன்மை பிரபஞ்ச சபையில் இருக்காது. அந்த யுகத்தோட தாக்குதல் நிலைகள் இருந்துட்ட போதும் கூட சிவசபை சீடர்களை, சிவசபை வழி வர்றவங்களை, சபையை முதல் இடத்துல வச்சு முழுவதுமாக இல்லம் சூழ, நினைவுகள் சூழ, பயணம் சூழ அற்புதமாக பயணித்து வர்றவங்கள்ட்ட எல்லாருக்குமே எந்த வேற்று ஏற்ற இறக்கங்கள் எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்கு. அவங்கள ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்கு. ஏன்னா இறைத்தன்மையோட, இறை ஆற்றலோட, இறை அனுகிரகத்தோட பிரபஞ்ச புண்ணியமெல்லாம் அவங்க இல்லத்தில் போய் உட்காரும்போது அங்கே அந்த வேற்று மாற்று யுகத்திற்கு வழி இல்லாமல் போயிடுது. அதுதான் அகத்திய பெருமான் அப்படி சொல்லியிருக்காங்க. சபையில் அந்த சொல்ல பயன்படுத்த வேண்டாம். இறை சபையாளர்கள், இறை சபை தொடர்பாளர்கள், இறை சபை பற்றி தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க யாருமே சொல்ல வேண்டாம். இங்கே அது மாறிடுச்சு. சபை தர்ம யுகத்தில் உட்கார்ந்துட்டார் முருகப்பெருமான். 27,000 கோடி லோகங்களின் புண்ணிய ஆற்றலை வச்சு அவர் முடிசூடி மன்னனாக உட்கார்ந்துட்டார். அப்போ பிரபஞ்ச புண்ணியம், யுக யுகமாக செஞ்ச புண்ணியம், 11,000 யுக புண்ணியம் சபையில் வார்த்தெடுக்கப்பட்டு, வடித்தெடுக்கப்பட்டு, கேட்டெடுக்கப்பட்டு, கேட்காமல் கொடுக்கப்பட்டு, அற்புதமாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத புதையல் வழியாக அனுக்கிரகங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது அனுக்கிரகங்கள், அதிலிருந்து வரக்கூடிய சொற்கள் ஒவ்வொன்றும் உயர்வான சொற்களா, வேற்று மாற்று நிலைகளை வேறு இருக்கக்கூடிய சொற்களா, ஞானங்கிறது அற்புதமான விதையை நட்டக்கூடிய அற்புதமான ஞான விருட்சகத்தை வளர்த்து இருக்கக்கூடிய அற்புதமான உரமூட்டக்கூடிய, தரமூட்டக்கூடிய, உயிர் ஊட்டக்கூடிய அற்புதமான சொற்களா, அது சூழ்நிலையை சூழ்நிலை இருந்தபோதும் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிடக்கூட அற்புதமான தன்மையை, சூத்திரத்தை, சூத்திரதாரியாக சிவம் இருந்து, சித்த பெருமக்களெல்லாம் இருந்து, இறைவன் இருந்து, எல்லா ஆற்றல்களும் தனித்தனியாக சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றல்கள்லாம் நூலுக்குள்ளே இருந்து அனுகிரகம் கொடுக்கு அந்த யுகத்தை வேறு இருக்குது அற்புதமான பணி செஞ்சுட்டு வருது. இறை தேடல் உள்ளவங்க, ஞான தேடல்கள் உள்ளவங்க இறைவன் நோக்கி பயணப்படணும். இறைவன் எங்கே இருக்கார், இறைவன்கிட்ட பேச முடியுமா, இறைவனை பார்க்க முடியுமா, இறைவனோட ஒரு அருட்கருணை கடாட்ச பார்வை கிடைக்குமா அப்படின்னு எல்லா இடங்களையும் மாந்தர்கள் என்ன புண்ணிய நிலைகள் செய்தவங்களுக்குள்ள புண்ணியம் இருக்கும்போது இந்த வேற்று மாற்று யுகத்தை பார்த்து இதில் வரக்கூடிய தகாத செயல்கள், தகாத நடவடிக்கைகள், எல்லா விஷயங்களையும் பார்த்து அந்த நிலைகள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடர்கள், இன்னல்கள் என்ன, உயர்வான இடத்துல இருக்க, உயர்வான பாதையில் போகிறவங்கிட்ட தரமற்ற மனிதர், தனமற்ற தன்மையான இடங்களில் பயணிக்கும்போது அவங்கள இம்சப்படுத்தக்கூடிய நிலையில், அவங்கள பயணப்படாமல் பயணத்தை தடைப்படுத்தக்கூடிய நிலையில், நான் நல்லவனாக இருந்தாலும் என்னை இருக்க விட மாட்டேங்காங்க, நம்ம மனைக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போனாலும் நம்மளை பார்க்க விட மாட்டேங்காங்க, சிவனேன்னு இருந்தாலும் இருக்க விட மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அது மாற்று வேற்று நிலைகள், அவங்களுக்கு ஒவ்வாத செயல்களாக இந்த செயல்கள் நல்ல செயல்கள் தெரியும் போது
அதை வந்து அதை தடுக்கிறதுக்கு சூட்சமாக தான் எல்லாமே அவங்களோட சிந்தைக்குள்ளே வந்து அந்த அந்த வேற்று மாற்று நிலைகள் போய் உயர்வான பயணத்தை வந்து அதை இடறிவிடக்கூடிய தன்மையில், இடர் கொடுக்கக்கூடிய தன்மையில், அதை வந்து எப்படி அதை தடை நிகழ்த்தணும் அப்படிங்கிற தன்மையில் அவங்க பயணம் இருக்கையில் அந்த மானிடர்களுக்குள்ளே அந்த இந்த இகலோகத்தில் நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் வந்து நமக்கு எதிராக தெரியும், உயர்வான பயணத்தை நோக்கி பயணப்படுறது அவங்களுக்கு. ஆனால் அதெல்லாம் கண்டுக்கிடவே கூடாது, பார்த்துக்கிடவே கூடாது, அதை பட்டு சலனப்படக்கூடாது, சஞ்சலப்படக்கூடாது. அதை ஒரு பொருட்டாக நினைக்காம பீடு நிலை போகிற போக்கில் எங்கள் சைடில் பார்க்கமா ஒரு இடத்துக்கு பயணப்படும் போது நேரம் ஆயிடுச்சு, பொழுதடைய போகுது, அதுக்குள்ளே போய் இலக்கை அடைஞ்சிடணும், அங்கே என்ன நடக்கு, இங்கே வேடிக்கை என்ன நடக்கு, இங்கே சிந்தையை மாற்றக்கூடிய செயல்கள் நடக்கு, இருட்ட போகுது அப்படின்னு பயணப்படுற மாதிரி அந்த இறையை நோக்கிய பயணத்தை, ஞானத்தை நோக்கிய பயணத்தை, தர்மத்தை நோக்கிய பயணத்தில் வரக்கூடிய மாற்று வேற்று நிலைகள் என்ன 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 நடந்துட்டாலும் சரி, எது நடந்துட்டாலும் சரி கண்டுக்கிடவே கூடாது, பார்த்துக்கிடவே கூடாது. பயணம் இலக்கு இதில் உயர்வாக வச்சு கையை வெட்டி போட்டு துண்டா தூர போச்சு ஒரு ஆள் நடந்துக்கிட்டே இருந்தாருன்னு சொல்லுவாங்க ஒரு சித்தரை. அதை கூட பார்க்காம அவர் இலக்கை நோக்கிய பயணப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கிற நிலையில் நம்ம வந்து சின்ன சின்ன சலனங்கள், சின்ன சின்ன இடர்கள், சின்ன சின்ன துன்பங்கள், சின்ன சின்ன துயரங்கள், சின்ன சின்ன அச்சுறுத்தல் நிலைகள், சின்ன சின்ன அவமானங்கள், சின்ன சின்ன தடைகள், இதை எதையுமே பார்க்கக்கூடாது. என்ன உயிரே துச்சமாக வச்சு தான் ஞானிகள், யோகிகள், மகான்களெல்லாம் பயணப்பட்டிருக்காங்க. காடு மலை கடந்து அது என்ன கொடூரமான விஷ ஜந்துக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லையும், மிருகங்களில் இருக்கக்கூடியும், என்ன மானிடர்களை புசிக்கக்கூடிய அந்த நிலையில் உள்ள விலங்கினங்கள் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் வந்து துச்சமாக உயிரை நினச்சி, துச்சமாக உடம்பை நினச்சி போய் தவம் இருந்து சிவமாயிருக்காங்க. அப்போ வந்து நம்ம இகலோகத்தில் ஒரு சின்ன நிகழ்வை நம்ம தாங்க முடியலன்னா எப்படி நம்ம ஞானத்தை நோக்கிய பயணம், வெற்றியை நோக்கிய பயணம், உயர்வை நோக்கிய பயணம், பிரவாமையை நோக்கக்கூடிய பயணம், சிரஞ்சீவியை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற நிலையில் பயணப்படையில் இறை சபை என்ன தான் அதுக்கு அந்த விட்ட இடத்துல வருவோம். இறையை பார்க்க முடியுமா, இறைவனோட சொல்ல கேட்க முடியுமா, இறைவனோட அனுகிரகத்தை பெற முடியுமா, இப்படி வெறுப்பேற்றுதாங்களே, வேதனைப்படுத்துதாங்களே, துன்பப்படுத்தாங்களே, துயரப்படுத்தாங்களே, சூழ்நிலைகள்லாம் நமக்கு சாதகமாக இல்லாமல் அமைக்காங்களே அப்படின்னு வேற்று மாற்று யுகம் வந்து நம்ம வாழ விடாமல் நம்ம தடை வெண்ணுத, அது சாபமா, அந்த சாபமா, இந்த சாபமா, பாவமா, முன்னோர்கள் செய்ததா, மூத்தோர்கள் செஞ்சதா, யார் செஞ்சது, நம்மளே தெரியாமல் சென்ற ஜென்மங்களில் சென்ற நிலைகளா அப்படிங்கிற நிலைகள்லாம் ஒரு பக்கம் இருந்துட்ட போதும், இறைவன் திருக்கரத்தை பற்றும்போது, ஞானிகளோட அற்புதமான திருவடியை பற்றும்போது, ஞான சபையில் வளம் வரும்போது பாப சாபங்களெல்லாம் விரட்டி அடிக்கப்படுது, வேறு இருக்கப்படுது. நீங்கள் இங்கே நடக்கக்கூடிய பயணம் உயர்வான பயணம், யுகத்தை மாற்றக்கூடிய மிக பிரமாண்டமான பயணம், இறையோட இச்சைப்படி நடக்கக்கூடிய சபை இது. இறை என்ன நினைக்கோ அவருக்கு உதவி பண்ணதுக்கு சித்தர்கள்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக எந்த வேற்று மாற்று கிடையாது. அகத்தியர், அவர், இவர், அந்த முனிவர், இந்த முனிவர், பிருகு முனிவர், காக்கபுஜண்டர், அவங்க இவங்க யாரும் எந்த வேற்று நிலைகளும் இல்லாது எல்லாமே இறை நிலைக்குள்ளே ஒத்திருந்து ஓரணியாக அப்படின்னு சொல்லுதாங்கல்ல அங்கே இகலோகத்தில், அது மாதிரி ஒரே பார்வை, ஒரே நோக்கம், ஒரே பயணம், வேறு எந்த நிலையும் இல்லாமல் இறைவனோட பயணப்படும்போது அதற்கு இந்த அணில் கொடுத்ததா சொல்லுவாங்கள்ல, ஒரு தாக சாந்திக்காக அந்த தென்னங்காயை கொண்டு கொடுத்து அந்த பணியில் அதோட கடமையை செஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தண்ணியில் போய் முக்கி மணலில் போய் அது உருண்டு அந்த மணலை கொண்டு அந்த பணிக்கு திருப்பணிக்கு சேர்த்ததாக சொல்லப்படுது. அது நடந்ததோ நடக்கலையோ கற்பனையோ, அது மாதிரி நம்மளும் வந்து இந்த திருப்பணிக்கு, உயர் பணிக்கு, உயர் யுகமாற்ற பணிக்கு தன்னால் ஏன்றதை இங்கே ஒன்றும் செய்ய சொல்லலை. தன்னை சபையை பற்றி அறிமுகம், சபை என்ன சொல்லுதோ அதன்படி வழி நடத்தல், இறைவனை அடையிறதுக்கு நம்ம முதல்ல உன்னைய மாற்றும் போது எல்லாம் மாறும் அப்படிங்கிற நிலையில் நம்ம மாறையிலே யுகம் மாறிடுச்சு நமக்குள்ள. அப்போ ஒருத்தனுக்குள்ள ஒருவருக்குள்ள அந்த யுகம் மாறையில் அப்போ வந்து அந்த தன்மையோட, அந்த ஆற்றலோட, அந்த நிலையோட அடுத்தவங்களை நாடும்போது, பேசும்போது, அவங்ககிட்ட நம்ம உரை நிகழ்த்தும் போது அவங்களும் நமக்குள்ளே வந்துடுறாங்க, நம்ம வழிக்கு வந்துடுறாங்க. அப்போ அங்கேயும் உயர்வான ஒரு புண்ணிய நிகழ்வு நடக்கு.
அந்த இல்லங்களில் சுபிட்சமாகுது அந்த இல்லம். அவங்க இடர் தடைகளெல்லாம் விட்டு உயர்வடைந்தாங்க. உயர்வடையும் போங்க அடுத்த பணியை செய்தாங்க. இப்படி நிகழ்வு தான் இறைசபை மூலமாக நிகழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. மாற்று யுகம் ரொம்ப வேதனைக்குரிய யுகமாக இருக்கிறதுனால, களி நிலையில் கொண்ட யுகமாக அது இருக்கிறதுனால, சாக்கடை நிலையில் மாந்தர்களுக்குள்ள அந்த தனக்கு எனக்கு மட்டும் என்னால் மட்டும் நான் எங்களுக்குடையது எங்கள் உடைய சுற்றம் சூழ உடையது எங்கள் இனத்துக்கு உள்ளது எங்கள் ஊருக்கு உள்ளது அப்படி சின்ன சின்ன வளையத்துக்குள்ள மனுஷன் அண்டமே பிண்டமே அண்டம் நிலையை மறந்து நம்ம தான் அண்டம் தான் நம்ம அப்படிங்கிற நிலையை மறந்து சின்ன குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டி கொண்டு சொந்த ஊரிலே தன்னை சீமானாக வீரனாக வெற்றியாளனாக ஒரு சின்ன நிகழ்வுகளை பார்த்தெல்லாம் இருக்கிறவங்க மனசை விரிவுபடுத்தி பிண்டம் அண்ட அளவுக்கு உயர்ந்தது, அண்ட சராசரங்களையும் பிண்டம் தாங்கி நிற்கின்றது, நமக்குள்ளே எல்லாம் இருக்கின்றது அப்படிங்கிற விஷயம் கற்றுக் கொடுக்கத இடைசபையோட பயணப்படையில் உங்களுக்குள்ள ஆற்றல் பிரயோகிக்கப்படுகிறது. நீங்கள் ஆற்றலை பிரபஞ்சத்தின் மேலே அதை வாங்கி பிரயோகிக்க, அப்போ அண்டத்தை ஆளக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட வருது, நீங்களே இறைவனாகி அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இங்கே எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஞானிகரெல்லாம் கை கோர்த்து ஆற்றலெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒட்டுமொத்த சுழிமுனையும் ஒரே முனையாக கொண்டு அற்புதமாக திருமுருக பேராற்றல் 27,000 கோடி லோகங்கள் பரந்தாமனையுடைய அற்புதமான நிலைகள் பார்க்கடல் பேராற்றல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து யுகமாக சிவம் இருந்த தவம் பிரம்மஞ்சம் இருந்த தவ ஆற்றலை எல்லாம் ஒன்றா வச்சுருக்கு இந்த சபை அப்படின்னு சொல்லப்படுது என்ன, அறியப்படுது என்ன, அறிவிக்கப்படுது என்ன. அறிஞ்சவங்க உயர்ந்து உயர்நிலை கண்டு வாராங்க, இறை காட்சியை பார்க்காங்க, இறையோட பேசுதாங்க, இறை நூல் தாங்கி வளம் வாராங்க, இறை சித்தர்களோட வழிகாட்டுதலோட அவங்க குடும்பத்தில் பிள்ளைகளெல்லாம் சித்தர்களோட தேவர்களோட பேசி மகிழுது, பாலதிரிபுர சுந்தரி விளையாடி மகிழுது. இப்படி விஷயங்கள்லாம் இந்த இறை சபை மூலிமா சும்மா வாய்ச்சொல்ல மட்டும் இல்லாமல் உயர்வான வழிமுறை உயர்வான நிகழ்வுகள் மூலமாக எல்லை தாண்டி இருக்கிறவங்க, நாடு தாங்கி இருக்கிறவங்க, சபைக்கு வராதவங்க இவங்ககிட்ட எல்லாம் இறை சித்தனோட தரிசனம், இங்கே அகத்திய பெருமானோட தரிசனம், நந்தியம் பெருமானோட தரிசனம், பாலதிரிபுர சுந்தரியோட தரிசனம், அவங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போய் கேட்கக்கூடிய நிலை, பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் இறை சபை எங்கும் இல்லா நிகழ்வு. எந்த மையத்திலையும் எந்த ஆன்மீகம் சார்ந்த உரை நிகழ்த்துகின்ற இடத்துலையும் இல்லாத நிலையில் நிகழ்த்தி உங்கள்கிட்ட ரொம்ப கருணையோட அன்போட ஒரு நண்பன் மாதிரி, உறவினர்கள் மாதிரி, ஒரு பெற்றவங்க மாதிரி, ஒரு ஆசான் மாதிரி, அதாவது வாழும் குருவ அகத்திய பெருமான் இருந்து, சிவபெருமான் இருந்து, முருகப்பெருமான் இருந்து, பரந்தாமன் இருந்து ரொம்ப கனிவோடு பேசக்கூடிய ஒரு தலம் இந்த தலம் அப்படிங்கிறத எல்லாரும் அறிஞ்சு நீங்கள் உங்கள்கிட்ட இறைவனை பார்க்க வேணுமா, பேச வேணுமா, இறைவனோடு நீங்கள் பயணப்பட வேண்டுமா, இறைவனுக்கு உதவி செய்ய வேண்டுமா, எங்கேயாச்சும் இறைவன் உதவி யார்கிட்டையாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சபையில் உங்கள்கிட்ட இறைவன் கேட்டு நிற்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. வாங்க மாறுங்க, முதல்ல நீங்கள் மாற்றுங்க. உங்களை சுற்றி உள்ளவங்களை ஒரு ஆள் மாறையில் அது 1 லட்சம் 1 கோடியாக உயர்வும் அப்படிங்கிற சூத்திரம் இங்கே சொல்லப்பட்டு இருக்குது, சூட்சமும் இங்கே சொல்லப்பட்டு இருக்குது. அது மாதிரி பயணப்படுறதுக்கு வரையில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்று மாற்று நிலையில் வேறு இருக்கக்கூடிய அற்புதமான பணியை எல்லா சித்தர்களும் தேவர்களும் அனுகிரகம் கொடுத்து செய்கிறாங்க. நவக்கிரகங்கள் உங்களை விட்டு தள்ளி நிற்கு, நற்சாரங்கள் சூழ்ந்து நிற்கு, பஞ்சபூதங்களும் உங்களுக்கு துணையாக இருக்கல, நோய் நொடி பிணி பீடைகள்லாம் படிப்படியாக அகற்றப்படுது. இப்படி உயர் சூட்சமங்க நிகழக்கூடிய இடம். எல்லைக்கு வந்தால் போதும், இறை தரிசனம் சித்தனை பார்த்தா போதும், சிவநூலை நினச்சா போதும், முதல் இடத்துல முழுவதுமாக வச்சு சபையை பயணப்படையில் பிரபஞ்சத்துக்கே தலைமையிடமாக சொல்லப்படுது, யுகத்தை மாற்றக்கூடிய சபையாக சொல்லப்படுது, மாற்றி அமைஞ்ச இடமாக சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு எங்கெங்கேயோ இருந்து இந்த பறைசாற்று நிலைகள் மூலமாக அதில் வரக்கூடிய நடந்து வந்த பாதைகள், நடக்க இருக்கின்ற நிலைகளெல்லாம் பற்றி சித்தர்கள் ஓயாது உரைச்சிக்கிட்டு வராங்க. ஆதி கைலாய சிவசூட்சம நூல், இப்படி ஒரு நூல் இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்கப்பட்டதா இல்லை, யுகமாக கொடுக்கப்படலைங்காங்க. தேவர்கள் முனிவர்கள் திருக்கரங்களில் கூட இல்லை. இதுவரைக்கும் உள்ள அவதார
அவதார நிலைகள்னால் அவங்களுக்கு தெரியுமில்ல, சிவனோட அவதாரம், நாராயண பெருமானோட அவதாரம், தேவீரலோட அவதாரம், இப்படி அவதாரங்களுக்கு கூட இந்த நூல் கரங்களில் கொடுக்கப்படலை, இப்படி ஒரு ஆற்றலை அருளப்படலை. அப்படிங்கிற இதோட உயர்வை ஏன் தெரிய மாட்டேங்கு, ஏன் யுகம் அறிய மாட்டேங்கன்னா, ஏன் அவங்கெல்லாம் இருக்கிற இடம் தலம் வந்து மாற்று யுகம், இங்கே நடக்குமா, இந்த இடத்துல நடக்குமா, இறையாளர்கள்லாம் வந்து பேசுவாங்க, பேசுறது வந்து சித்தர்கள் தானா, சிவத்துக்கு வேறு வேலை இல்லையா, பரந்தாமனுக்கு வேறு வேலை இல்லையா, அவதாரங்களுக்கெல்லாம் இங்கே தான் வந்து காவல் காக்கணுமா, அவங்களுக்கு வேறு பணி இல்லையா, இப்படின்னு ஒரு அந்த மாற்று வேற்று நிலைகளுக்குள்ளே வந்து அந்த யுகம் அவங்கள இழுத்துட்டு போகுது. அதனால் அவங்க அந்த யுகத்தில் இருந்து தர்ம யுகத்தில் காலடி வைக்க முடியாமல் இருக்காங்க. இங்கே பொண்ணும் பொருளும் கேட்கமா, கிடையாது. அதை செய்யுது இதை செய்யுன்னு சொல்லுதமா, கிடையாது. வீட்டை விட்டுட்டு ஓடிடுவாங்கன்னு இங்கே சொல்லுதாங்களா சித்தர்கள்லாம், கிடையாது. பிள்ளைகளை குட்டிகளெல்லாம் பார்க்காம இருங்க அப்படின்னு சொல்லுதாங்களா, எதுவும் கிடையாது. முற்றிலும் புதுமையான பழமையானதான், ஆனால் அதை வந்து எளிமையாக புதுமையாக, ஏன் இறைவனே வந்து இருந்து உட்கார்ந்து ஞான உபதேசம் பண்ணக்கூடிய இடமா இருக்குது. ரொம்ப புதுமையாக இயல்பாக எல்லாத்தையோடையும் இருந்துக்கோ, எல்லாத்தையும் வச்சுக்கோ, ஆனால் அது எல்லாம் மாயைன்னு தெரிஞ்சுக்கோ. நல்ல ஆனந்தமாக இரு, பிள்ளைகளோட சந்தோஷமாக இரு, மனைவி மக்களோட இன்னும் சந்தோஷமாக இரு, இன்னும் ஆனந்தமாக இரு. ஆனால் எல்லாம் மாயை. இறைவன் ஒருத்தனே வந்து உயர்வானவன். இறைவன் வேறு யாரும் கிடையாது, உனக்குள்ளே தான் இருக்கான். ஒன்றை நீ உயர்வுபடுத்தும் போது, ஒன்றை நீ அதான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை அப்படின்னு சொல்லப்படுதில்ல, அந்த வார்த்தைகளை மீண்டும் சொல்லி, ஒன்றையை நீ அறியும் போது எல்லா வேற்று மாற்று நிலைகளும் வந்து தெரியும் உனக்கு. எல்லாம் பொய்மை அப்படிங்கிறது தெரியும். பொய்மையோடு நீ உண்மையாயிரு. அதான் இங்கே பொய்மையோடு இருந்துக்கோ, நீ உண்மையாக இரு. எல்லாம் பொய்மைன்னு தெரிஞ்சுக்கோ, எல்லாம் மறையக்கூடிய விஷயங்கள்னு தெரிஞ்சுக்கோ, எல்லாமே வந்து மாறக்கூடிய விஷயங்கள்னு தெரிஞ்சுக்கோ. மாறாத விஷயம் எது? உனக்குள்ளே இருக்கக்கூடிய சிவம். அந்த சிவத்தை நீ மாற்ற நிலைகள், உன்னுடைய இந்திரிய நிலைகள், உன்னுடைய செயல்பாடுகள், நீ எடுத்துக்கிட்ட அந்த 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 சார்ந்த மாய நிலைகளில் நீ சார்ந்து இருக்கிற நிலைகள் தான் உன்னுடைய சுயத்தை அறிய விடாமல் இருக்குன்னு ரொம்ப ரொம்ப எளிமையாக உங்களுக்கு பாடம் நடத்தார் சிவபெருமான். சிவபெருமானாக ஞான குருவாக இருந்து அகத்தியத்துக்குள்ளே இருந்து 18 சித்தர்கள் சூழ ஒட்டுமொத்த ஆற்றலையும் ஒன்றா கூட்டி ரொம்ப எளிமையாக எப்படி சொல்லிக் கொடுக்குதுன்னு சொல்லிக் கொடுக்குற தலமாக இது இருக்குது. இங்கே ஒன்றும் பெரிய விஷயங்களில் ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது தனிப்பட்ட பயணங்களில் வாழ்க்கையை விட்டுட்டு பயணப்படுறது இல்லை, வாழ்க்கை தான் ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி, நீ வாழ்ந்துக்கிட்ட முறை தான் ஆன்ம ஈகம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி ரொம்ப எளிமையாக சொல்லப்படுது. ஒவ்வொரு செயலும் ஆன்மீகம், ஒவ்வொரு செயல்லையும் இறைத்தன்மை இருக்க வேண்டும், இறைஞானம் இருக்க வேண்டும், தர்ம சிந்தனை இருக்க வேண்டும். நீ இயங்கக்கூடிய நிலைகள் அதான் சபா அப்படி தான் இயங்கிட்டு வருது. சாதாரணமாக இருக்கும், இங்கே எல்லோரும் பேசி கூத்தடித்து கும்மாளமிட்டு, அதாவது என்ன நிலைக்கு ஆனந்த நிலைக்கு போக முடியும் அந்த நிலையில் இருந்தாலும், ஆனால் தர்மம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மாறாமல், ஆன்ம ஈகம் அப்படிங்கிற ஆன்மா ஈகைத்தன்மையோடு இருக்கிறத விட்டு மாறாமல், வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளே செல்லாமல் மிக எச்சரிக்கையாக, சிறுக்கீழே கூட எங்கேயும் யாருக்கு வலிச்சிடக்கூடாது, யாரையும் அவமானப்படுத்திடக்கூடாது, யாரையும் வேதனைப்படுத்திடக்கூடாது, நம்ம சந்தோஷம் யாருக்கும் நெருடலை கொடுத்துடக்கூடாது, அவங்களுக்கு யாருக்கும் வந்து வேதனையை கொடுத்துடக்கூடாது. நம்மளால் இப்படி இருக்க முடியலையே, நம்மளால் இப்படி நடக்க முடியலையே, நம்மளால் இப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியலையே, நம்மளால் இப்படி சுற்றம் சூழ இருக்க முடியலையே அப்படின்னு வேதனைகள் வந்து ஒரு சின்ன எறும்புக்கு கூட வந்துடக்கூடாதுன்னு மிக 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 எச்சரிக்கை இல்லாமல், ஆனால் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையா கலியுக அந்த யுகத்தை பார்த்து பயப்படாமல், ஆனால் தர்ம யுகமாக தர்மமாக தர்ம சிந்தனையோட தர்ம சீலனாக பயணப்படுற நிலையை அற்புதமாக சொல்லி கொடுத்து, உங்களுக்கு மட்டுமில்லை, உங்கள் வழி வருகின்ற, உங்கள் கொடி வருகின்ற, இன்னும் பிறக்க இருக்கின்ற உங்கள் சந்ததிகளெல்லாம் நல்லவங்களாக பிறக்கிறதுக்கு இறைட்ட மன்றாடி சித்தர்களை எல்லாம் நல்ல பிள்ளைகள் பிறக்கணும், நற்சிந்தனைகள் இந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு வளரணும், நல்ல அறிவான விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள், உயர்வான விஷயங்கள், உயர்வை நோக்கிய விஷயங்கள், இறை சார்ந்த விஷயங்கள், இறை நோக்கிய விஷயங்களெல்லாம் வழி வருகின்ற பிறப்புகளுக்கு கொடுக்கணும். நல்ல ஆன்மாக்கள் அந்த 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 இல்லத்தில் சபையில் நல் சபையில் இறை சபையோட தர்ம யுகத்தில் பயணிக்கிடப்படுகின்ற அத்துணை இல்லங்கள்லையும் நிகழணும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த ஆற்றலையும் ஒன்றா கூட்டி
ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கு கொடுத்து, அற்புதமான பிரபஞ்ச கோபூஜைக்கு கொடுத்து, இப்படி எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களெல்லாம் மிக ஆற்றல் மிக்க ஆயுதங்களாக வச்சு, அதை வச்சு உங்களை மாற்றி, உங்களை வேறுபடுத்தி, உங்களை உயர்வுபடுத்தி, உன்னதப்படுத்தி, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய 4 தீண்டா பொருள், அது தீட்டு பொருளாக சபையில் சொல்லப்படுது. அகங்காரம், ஆணவம், அந்த தெரியும் அப்படிங்கிற நிலையெல்லாம் வேறு இருக்கிற நிலையை இங்கே அன்பனும் ஆயுதத்தை வச்சு அதை வேற்று மாற்று நிலைகளாக சொல்லப்படுது. இங்கே அதெல்லாம் வேறு இருத்து உனக்குள்ள இறைத்தன்மையை மறைச்சிருக்கிறத கலையாக சொல்லப்படுகிற காம குரோத லோப மதம் மாச்சரியங்கிற அந்த களை பயிர்களை புடுங்கி தூர எரிஞ்சு உனக்கு உரம் ஊட்டி, அன்பனும் உரம் ஊட்டி, அனுக்கிரகம் என்னும் உரம் ஊட்டி, 11,000 யுகமாக சேர்த்து வச்ச புண்ணியத்தையெல்லாம் உனக்கு தாரை வார்த்து, நீ எவ்வளவு கேட்கையோ அவ்வளவு புண்ணியங்களும் அடிபணிஞ்சு சரணாமதியோடு இருக்கையில் உங்கள் குடும்பத்துக்கு இங்கேருந்து வாரி வாரி வழங்கு செழுமையான செம்மையான உயர்வான உயர்ந்தோங்கி 16 செல்வங்களையும் பெற்று நீங்கள் வாழறதுக்கு, உயர் ஞானத்தோடு வளம் வர்றதுக்கு, இறை சபையில் இறைவனே இருந்து சித்தர்களோட அப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள் நூல் தாங்கும் சீடருக்கு இங்கே உட்கார்ந்தவொடனே அகத்திய பெருமான முன்ன விட்டு இறைவர்கள்லாம் அணிவகுத்து அற்புதமான சித்த கூட்டங்கள், தேவ கூட்டங்கள், அன்னையர்கள் கூட்டங்கள்லாம் படையெடுத்து சச்சங்க நிகழ்வுக்கு வாராங்க அப்படின்னு நூல் தாங்கும் சீடர்களுக்கு சீடருக்கு காட்சியாக காமிச்சிருக்காங்க. அந்த நிலையை சொல்லி இன்றைக்கி 10 அவதாரங்களில் இன்றைக்கி கண்ணனோட அவதாரம் பிரதானமாக இங்கே காமிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. பூஜை ஆசியிலே அகத்திய பெருமான் சொன்னார். அவர் இன்றைக்கி ஏகப்பட்ட அனுகிரகங்கள் ஒவ்வொரு நிலையிலையும் ஆற்றலை கொடுக்கறதுக்கு தேவாதி தேவர்கள் சித்த பெருமக்களெல்லாம் வரிஞ்சு கட்டி வரக்கூடிய இடமா இந்த இடம் இருக்குது. பெரிய கேட்கறதுக்குள்ளே இங்கே வரத்தை கொடுக்காங்க. அது சித்தனுக்கு கொடுக்குற வரம் சித்தனுக்கு மட்டும் கொடுக்குற வரோன்னு யாரும் நினச்சிடக்கூடாது. சித்தனுக்கு கொடுக்கல, அது பிரபஞ்சத்துக்கு கொடுக்கக்கூடிய வரம், யுகத்தை மாற்றுறதுக்கு கொடுக்கக்கூடிய வரதம், அது அந்த மாற்று யுகத்தை வேறு இருக்கிறதுக்கு சித்தனை கொடுக்கக்கூடிய ஆற்றல், சிவசபை சீடர்களுக்கு பகிரதுக்கு அது சித்தனுக்கு கொடுக்கக்கூடிய வரம் அப்படிங்கிற நிகழ்வு தான் இங்கே எல்லா வரங்களும் இங்கே கொடுக்க நித்தம் ஒரு வரம், நித்த பொழுதெல்லாம் வரங்களும் அனுகிரகங்களும் வாரி வழங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன வேணும்னு கேட்டு கேட்காம விஷயங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை இங்கே எதுக்கு பிரபஞ்சத்துக்கு கொடுக்கறதுனால இங்கே பெரிய விஷயங்களாக தலை மேலே தூக்கி வைக்க முடியாத கனமான புண்ணியங்களையெல்லாம் இங்கே கொடுக்காங்க. அதை கூட எளிமையாக இறக்கி அகத்தியம் என்கின்ற ஜெகத்தியத்தின் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணிட்டு பாதையை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது சபை. சித்தருக்கெல்லாம் தலைவர்னு சொல்லிட்டாங்க, சிவபெருமானே நீன்னு சொல்லிட்டாங்க, அதோட ஒட்டுமொத்த சிவன்கள்லாம் சேர்ந்த சிவம் நீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரந்தாமனோட கல்கி அவதாரம் நீன்னு சொல்லிட்டாங்க. பரந்தாமனே 10 அவதாரத்தை தாரை வார்த்த சபை இதுன்னு சொல்லிட்டாங்க. யார்கிட்டையும் இல்லாத நூல் இதுன்னு சொல்லிட்டாங்க. பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய சபை இதுன்னு சொல்லிட்டாங்க. எத்தனையோ விஷயங்கள் சொன்னாங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சொல்ல போகிறாங்க. 27,000 கோடி லோகங்களில் முருகப்பெருமான் அரசாளக்கூடிய சபைன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எதுக்காகன்னா எல்லாமே உங்களுக்காக மட்டும், மாறதவங்களுக்காக மட்டும், தர்மயுகத்தில் பயணப்படுறவங்களுக்காக மட்டும் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு கொடுக்கப்பட்ட விஷயங்கள், ஒரு ஆளுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களில் வண்டானங்கிற ஒரு சின்ன இந்த சிற்றெல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய சபைக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களில் இது பிரபஞ்சமே சபையாக சொல்லப்படுது, பிரபஞ்சத்தின் தலைமை இடமாக சொல்லப்படுது, பிரபஞ்சத்தை ஆளும் இடமாக சொல்லப்படுது. அற்புதமான அத்துணை நிலைகளும் தனித்தனியாக அனுகிரகங்கள் கொடுக்க இடமாக சொல்லப்படுது. அப்போ பிரபஞ்சம் இங்கே சுருங்கி இருக்கா அப்படின்னு கிடையாது. உங்கள் கண்களுக்கு எப்படி விமானம் தூர போகையில் அது ஒரு இது உண்டு, விமானத்துக்கெல்லாம் எப்படி பெயிண்ட் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லலை. விமானம் சிறுசாக போகையில் பறந்து போகையில் சிறுசாயிரும், அப்போ பிடிச்சி பெயிண்ட் அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிரபஞ்ச சபை பெருசு, தூரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சிறுசாக தெரியுது. நீங்கள் உள்ளே உட்காந்து பாருங்கள், எத்தனை அடுக்கு தளம் கொண்ட விமானம்னு தெரியும், எத்தனை அடுக்கடுக்கான சபைகள் இருக்குங்கிற விஷயங்கள் தெரியும். தூர இருந்து வாக்கையில் ஜெயக்குமாருங்கிற ஒரு பையன், சீனிவாசங்கிற ஒரு பையன்
ஒரு சின்ன குக்கிராமத்தில் ஒரு சின்ன எல்லையில் ஒரு அதாவது படிப்பறிவு இல்லாத ஒரு நிலையில் உள்ள ஒரு சூழலில் வளரக்கூடிய இடத்துல இன்னும் இது விஷயம் இருக்கா, இதெல்லாம் செய்ய முடியும்னா எத்தனை மகான்கள் இருக்காங்க, எத்தனை கோடி லட்சங்களை எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு எத்தனை மாளிகை மடாலயங்களை எல்லாம் அமைச்சு ஆட்சி செய்தாங்க. அங்கேயெல்லாம் வராத இறைவன் இங்கே வந்து பேசானா, இவனுக்குள்ளே இருக்கானா அப்படிங்கிற நிலைகள் உள்ளே வந்து பார்த்தா தெரியும். சும்மா இருந்தால் தெரியும். அது இருக்குது, இது இருக்குது, அது தெரியும், இது தெரியும், இது தெரியும். எனக்கு எதுவும் தெரியாத ஈசனே இருக்கிற இடத்துல எனக்கு என்ன தெரிஞ்சிடும், அகத்தியனே இருக்கிற இடத்துல எனக்கு என்ன தெரிஞ்சிடும். சித்தர்கள் 9 கோடி சித்தர்கள் பாடம் படிக்கிற இடம் இது. படிச்சுக்கிட்டு இருக்காங்க சித்தர்கள். என்ன கணங்களெல்லாம் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கு. சிவப்பாடத்தை சிவஞானத்தை போதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இது பல்கலைக்கழகமாக இருக்குது. அப்போ என்னுடைய அறிவு இங்கே சிற்றறிவு, நான் கற்றது கையளவு, கல்லாதது பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த படியில் வந்து தங்க ஆணவம் அகந்த வேற்று மாற்று நிலைகள், தான் கண்ட நிலைகள், கொண்ட நிலைகள், இழந்த நிலைகள், பெறப்போகக்கூடிய நிலைகள், எதிர்காலத்தில் 10 வருஷம் கழித்து அது வந்துடும், இது வந்துடும், அப்படி வந்துடும், இப்படி வந்துடும், அதை செஞ்சிடலாம், இது செஞ்சிடலாம், அது கூட மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டு மதிமயங்கி நிகழ்காலத்தில் நிஜத்தில் வாழாமல் எதிர்காலத்தை நோக்கி மாயை நிலைகளை மாய திமிரோட ஆணவம் அகம்பாதத்தோடு வலம் வருகின்ற நிலைகளெல்லாம் தூக்கி தூர எரிஞ்சிட்டு இறை சபை திருவடியை தொட்டு வணங்கி நிற்கும்போது இறையே நீயா ஆகக்கூடிய அற்புதமான புதையலை உன் கையில் கொடுத்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலோட சூட்சமத்தை உன்னுடைய கரங்களில் தவளை விட்டு அற்புதமான சபைக்குள்ளே என்ன இருக்குது, சந்தில் என்ன இருக்குது, பொந்தில் என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது அப்படின்னு உள்ளுக்குள்ளே கப்பல் தூரத்தில் போகையில் ஒன்றுமே தெரியாது. கப்பலுக்குள்ளே ஏறி பார்க்கல தான் என்ன விஷயங்கள்னு தெரியும். அதேனால பிரபஞ்ச சபையில் தூரத்தில் பார்க்கையில் ஃப்ளைட்டில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. உள்ளே போய் ஏறி பார்க்கலாம் அது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம்னு தெரிய வரும் அப்படிங்கிறத சொல்லி எல்லாரும் இறை சபையோடு வந்து இறை சபைக்குள்ளே உள்ளே இருந்து எளிமையாக சுற்றி காக்கிறதுக்கு ஆளுக்கு இருக்காங்க. பிரபஞ்சத்தை பூரா சுற்றி காமக்கு சித்தர்கள் இங்கே பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்காங்க. சிவபெருமானே வந்து பணி செய்யக்கூடிய இடம். எல்லாம் உங்களுக்கு தானே பணி செய்தாங்க. ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்ன செய்யுது, அதோட வளர்ச்சிக்கு பயன்படுது. அது வளர்ந்துருச்சு. அதுக்கு எல்லை இல்லா 14 லோகங்களையும் தாண்டி 27,000 கோடி லோகங்களையும் தாண்டி அதையும் தாண்டி வியப்பித்து அது வளர்ந்து அதோட ஆற்றல் இருக்குது. சித்தன் வளரப்போகிறானா இல்லை, அவனுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் சூட்சமம் பூரா இயல்பில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் வளரணுங்கிற அவசியங்கள் கிடையாது. அவன் வந்து பயிற்றுவிக்கப்பட்ட நிலைய இல்லாது அவன் பயிற்சியாகவே இருந்து அவனுக்குள்ளே இருந்து பயிற்சி எடுக்காங்க எல்லாரும், எல்லா சித்தகணங்களும் அப்படின்னு சொல்லி வர்றவங்கெல்லாம் விளையாடாத இடமா ஞான விளையாட மைதானமாக சித்தனை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுதான் சிவசபை அப்படிங்கிறத சொல்லி மைதானத்தில் விளையாடவாங்க. தர்மத்தை நோக்கிய வெற்றி பரிசை எல்லாரும் தர்ம யுகத்தை உங்கள் கையில் வாங்கி வச்சுக்குவாங்க. உங்கள் குழந்தைகளை உங்கள் குட்டிகளை உங்களோட வழிமுறைகளையெல்லாம் தர்ம யுகத்தில் பயணப்படுறதுக்கான இலவச டிக்கெட் மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த பாஸு இந்த பாஸுன்னு சொல்லுவாங்க. வெளி தேசங்களில் எஸ் பாஸு, அந்த பி பாஸு, அது இதெல்லாம் சொல்லுவாங்க. சிங்கையில் அங்கே க்ரீன் கார்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துரும் சிவசபை. ஏன்னா இங்கே வந்து எல்லாம் கேரண்டியோடு சொல்லப்படுது. அதுக்கு நடந்துக்கிறது என்ன, எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் இறைவன் பிரபஞ்சம் கொடுத்துருக்கு, பஞ்சபூதங்கள் எனக்குள்ளே இருக்குது, என் உடம்புக்குள்ளே இருக்குது, அதுதான் என்னை வழி நடத்துது. இப்படி விஷயங்கிற சின்ன அறிவாக ஆனால் பெரிய விஷயம். அதை தெரிஞ்சுக்கிட்டால் அதை யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க. எனக்கு பிரபஞ்சம்தான் உனக்கு பிச்சை போடுதான்னா, ஆமாம் பிரபஞ்சம் பிச்சை போட்டது. எல்லாத்துக்கும் தான் காற்றடிக்கு, எல்லாத்துக்கும் தான் தண்ணி வருது. அப்போ தண்ணி கீழே பூமிக்கு அடியில் இல்லைன்னா நான் வாட்டர் பாட்டில் வாங்கி குடிப்பேன். அது எங்கேருந்து வருது, அதுவும் பூமிக்குள்ளேருந்து வருதுன்னு தெரியாது. வெளிநாட்டில் இருந்து வரும் கடல் நீரை சுத்தம் பண்ணி குடிப்போம். கடல் இருந்தால் தானே, கடல் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது பொங்கி வந்து அழிச்சிருச்சுன்னா அதெல்லாம் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. அறிஞ்சவங்களுக்கு தெரியும். சின்ன குழந்தைகள் கூட பிரபஞ்ச சபையை பற்றி ஆற்றலை அறிஞ்சிக்கிடுது. அதனால் எல்லாம் ஞானம்ங்கிற போதனையை கேட்கறதுக்கு அறியதுக்கு ஞான பல்கலைக்கழகத்தில் இங்கே யார் நடத்தா, இங்கெல்லாம் வந்து டீனுங்கெல்லாம் யாராக இருக்குன்னா இங்கே பெரிய பெரிய முனிவர்கள் ரிஷிகள் எல்லாருமே வந்து இங்கே வந்து விரிவுரையாளர்களாக ப்ரொஃபஸராக என்ன சொல்லுவீங்கள்ல, பிரின்ஸிபாலாக எல்லோரும் யார் உட்காந்துருக்காங்கன்னா மனுஷங்க உட்காந்துருக்கல, கடவுள் உட்காந்துருக்காரு. பிக் பாஸாக சிவபெருமான் உட்காந்துருக்காரு. அடுத்த பிக் பாஸாக வந்து
அகத்திய பெருமான் உட்கார்ந்துருக்காரு, 18 சித்தர்கள் உட்கார்ந்துருக்காங்க. கிரகங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அதை செய்தோன்னு ஒரு ஓரத்தில் ஒதுங்கி கும்பிட்டு நிற்கி, இங்கே பஞ்சபூதங்கள் நாங்கள் எப்படி மாற்றி அமைக்கணும், நீங்கள் என்ன விஷயங்களை இவங்களுக்கு என்ன செய்ய சொல்லுதீங்களோ அது மாதிரி செய்தோன்னு நிற்கக்கூடிய சபையாக இது நிற்கி, இதெல்லாம் கற்பனையா அப்படின்னா இல்லை, கற்பனையை தாண்டிய நிஜம் இது. நிஜத்துக்குள்ளே வாங்க, நிஜமாக வாழுங்க, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நிஜத்தை மீட்டெடுங்க. பொய்மையான விஷயங்கள் அனைத்தும், தேடல், ஆடல், ஓடல், ஆசை, அனைத்து நிலைகளும் நிஜம் கிடையாது, பொய்மை. அது நிஜம் அப்படிங்கிற நிகழ்வு உங்களுக்குள்ளே இறையாக உட்கார்ந்துருக்காரு. அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்குற இடம், ஓன்ட்ட இறை இருக்குது, நீ தான் இறை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை மீட்டு எடுக்கிறது. நீங்கள் தொலைச்சதை இங்கே தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கும். இந்த இருக்கு நீ தான் இறைவன், இந்த இருக்க மித்தெல்லாம் பொய், அது இதெல்லாம் உன்னை ஒட்டிக்கிட்டு இருக்குது, நீ அங்கிட்டு வச்சு ஆசைப்பட்டது, இங்கிட்டு ஆசைப்பட்டது, அதைப்பட்டு ஆசைப்பட்டது, இதைப்பட்டு ஆசைப்பட்டது, இதைப்பட்டு கோவப்பட்டது, இதைப்பட்டு சலனப்பட்டது, உனக்கு கொடுக்கப்பட்டது, உனக்கு கொடுக்கப்படாது, இதெல்லாம் அதெல்லாம் மாய நிலைகள். கொடுக்கப்பட்டது உனக்குள்ளே தான் இருக்குது, அதை நீ மறந்து அலைத, அதுதான் இங்கே இருக்குது, நீயா இருக்க. அப்படி அதுக்குள்ளே நானுங்கிற விஷயம் உன்னை வேறுபடுத்தி காமிக்கி அப்படிங்கிறத நான் அறுத்து அந்த இறை ஞானம் உன் கையில் கொடுத்து அற்புதமான விளையாட்டை சொல்லி கொடுக்குற ஞான விளையாட்டை கொடுக்கக்கூடிய ஞான சபை நோக்கி வாருங்க. இங்கே அப்படி இருக்கணுமா, இப்படி இருக்குமா, அந்த கட்டுப்பாடு இருக்கணுமா, எந்த கட்டுப்பாடும் இல்லாத சபை தான் கலியுக தேவ சித்த சபை. இங்கே கட்டுப்பாடே கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும், இந்த மந்திரம் ஓதணும், அந்த மந்திரம் ஓதணும், நீ சதுர்வேதங்கள் புரிஞ்சிருக்கணும், அதை படிச்சிருக்க, எதுவும் கிடையாது. ஒரே ஒரு நிலை, எனக்கு ஒன்றும் தெரியாது, இறைவன் என்ன சொல்லுவாரோ அதை கேட்போம், இறைவன் உள்ளே இருக்கார், மற்ற விஷயங்கள்லாம் வேற்றுமாற்று நிலைகள் அப்படின்னு நினைக்கும்போது எல்லாமே நீயாக இருக்குது. எல்லா விஷயங்களும் கொடுக்கப்படுது, திருப்பி 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 இங்கேருந்து தேவர்கள் சித்தர்கள் கொடுக்காங்க. உன்னோடைய புண்ணியங்கள்லாம் புதுப்பிக்கப்படுது, உன்னோடைய பாவங்கள்லாம் வேறு இருக்கப்படுது, அது தள்ளி வைக்கப்படுது. இன்னும் நீ பெரிய ஆள் ஆகையில் அது சிறுசாயிரும். அதாவது ஒரு கோடை போட்டு இதை அழிக்காமல் ஒன்றுமே செய்யாமல் எப்படி சின்ன கோடாக ஆக்க முடியும் அப்படின்னு பழைய இதில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கேட்டிருப்பிய. அப்போ எப்படி ஆக்க முடியும்னா, பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டால் அந்த கோடு சின்ன கோடை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கஷ்டங்கிற விஷயத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சிங்கிற பெரிய கோட்டை போடக்கூடிய இடம் இது. இல்லாமை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே அது இருக்கிற விஷயம் பெருசு, பிரபஞ்சத்தில் இருக்கிற விஷயம் பெருசு, அது உனக்குள்ளே இருக்குது அப்படின்னு பிரபஞ்சத்தை காமிக்கல, இந்த விஷயங்கள் உங்களுக்கு இல்லாமல் போயிடுது. இப்படி எல்லா விஷயத்தையும் இங்கே பெருசாக கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்த சிறுசாக்கக்கூடியதான். அதான் நான் அறிவாளின்னு சொன்னால் கூட இங்கே நீ எல்லாம் அறிவாளி கிடையாது, உன்னையோட பெரிய பெரிய ஜம்பவான்கள்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய ஞானிகள், யோகிகள், மகான்கள்லாம் இருக்காங்கன்னு பெரிய கோடா போட்டு அது உள்ளுக்கு இருக்கிற ஆணவத்தை வேறு இருக்கக்கூடிய நிலை இது. எல்லாத்தையும் சிறுசாக இருக்கிறதுனால சிறுசாக்கக்கூடிய நிலை தான் இந்த சபை. ஏன்னா இங்கே பிரபஞ்சமே இங்கே உட்கார்ந்து ஆட்சி பண்ணதுனால, அதனால் வர்றவங்க எல்லாமே பெரியவங்க தான். ஆனால் உங்களோட புரியாமையில் நீங்கள் சின்னவங்களாக ஆக்கப்பட்டு இருக்கிய, கஷ்டங்களும் சிறுசு தான். அந்த ஒரு இதில் திரைப்படத்தில் சொன்ன மாதிரி, கண்ணு பக்கத்தில் வச்சு பார்த்தா உலகத்தையே மறைச்சிரும் கல், தூரம் வச்சு பார்க்கையில் அது சிறுசாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவை நடிகரில் ஒரு பெரிய கருத்தை நகைச்சுவையாக சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி உங்கள் கஷ்டத்தை தூரம் வச்சு பார்க்கக்கூடிய, தூரம் இந்த சபை தள்ளிடும். உன்னையோட கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, இங்கே பெரிய மேட்ரு இருக்குது, பெரிய விஷயம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லையில் அது காணாமல் போயிடும். அப்படி தான் இங்கே இறை சபை தொடர்பாளர்கள் எல்லாம் இருக்காங்க, எல்லை தாண்டி இருக்காங்க. நீங்களே பார்ப்பைய, வாங்க, எங்கே இருந்தாலும் வாங்க. இது பகிரங்கமாக பறைசாற்றி இறைவனோட பேசக்கூடிய ஒரே சபை, இறைவன் அமர்ந்து மணிக்கணக்கில் அலாவலக்கூடிய ஒரே அற்புதமான இது. ஞானத்தின் தலைவன், தலைமை மாமுனி, ஒட்டுமொத்த சித்தர்களின் தலைவன். சித்தர்கள் அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, அங்கே சந்துக்குள்ளே அதைத்தான் நான் மாறி மாறி சொல்லுவோம். மலைக்குள்ளே இருக்காங்க, மலை முகட்டில் இருக்காங்க, தண்ணி தவிக்காமல், தண்ணி குடிக்காமல், அதை குடிக்காமல், இதை குடிக்காமல், விஷ ஜந்துக்களையெல்லாம் தாண்டி அது தண்ணியே இல்லாத இடங்களில் கூட சித்தர்களை போய் தேடுதாங்க. இங்கே இருக்கிற இடத்துல, உட்கார்ந்த இடத்துல எல்லா விஷயங்கள் வசதிகளும் உங்களுக்கு செய்யப்பட்டு சித்தர்களை கூட்டு ஞான உபதேசம் சொல்லக்கூடிய இடமா இருக்குது. அதனால் அங்கே தேடி இங்கே தேடியெல்லாம் தேடிக்கிட்டே தான் நீங்கள் இருப்பிய, எதையும் பார்க்க முடியாது.
எதையும் உணர முடியாது. அங்கிட்டு பறந்தான் இங்கிட்டு பறந்தான்னா வேணா எங்கனையோ ஒருத்தன் பார்த்ததை எடுத்து போட்டிருக்காங்க அங்கே திருவண்ணாமலையில், அப்படி வேணா பார்த்துக்கலாமே தவிர வேறு ஒரு விஷயத்தையும் நீங்கள் அறிஞ்சிட முடியாது, தெரிஞ்சிட முடியாது. இங்கே வாங்க, எல்லா விஷயத்தையும் அறியலாம், தெரியலாம். சவால் விட்டு கூப்பிடுற இடம் இது. அதுக்காண்டி சும்மா வேறு இடங்கள் மாதிரி நீங்கள் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கூப்பிடுத, எங்கே எதுக்கையா தொந்தரவு பண்ணுதிய அப்படின்னா, நீ மாற்று வேற்று நிலைக்குள்ளே இருக்க. உன்னை உயர்வான தளத்தில் தூக்கி கூட பணியை இறைவன் எங்கிட்ட கொடுத்துருக்காரு. அதனால் உயர்வான அவங்கள அதிகப்படுத்தணும், புண்ணியத்தை கூட்டணும் அப்படிங்கிற நிலையில் இந்த பயணத்தை சித்தர்களோடு சேர்ந்து, சிவத்தோடு சேர்ந்து, ஞானியர்களோடு சேர்ந்து அற்புதமான பயணமாக சபை நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. இப்போ இறைவனோட பயணப்பட, இறை பணி செய்ய, உங்கள் வேதனைகளை வேற இருக்க, உங்கள் இகலோகத்தில் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க எது உயர்வோ அப்படிங்கிற விஷயங்களை அது மட்டும் உயர்வு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்து, அந்த விஷயங்களையும் நீங்கள் புரிஞ்ச பிறகு உங்கள் கரங்களில் எடுத்து கொடுத்து, 16 செல்வங்கள்னு சொல்லுவாங்க, எல்லா செல்வங்களையும் உயர்வாக கொடுத்து உங்களை ஞான நிலையில், இறை நிலையில், பெரும் சித்த நிலையில் பயணப்பட வைக்கின்ற, பிறவாமை வரம் அருளுகின்ற, பிறப்பறுக்கின்ற, சிரஞ்சீவி வரம் அருகின்ற சிவமகா ஞான, சிவமகா பிரபஞ்ச, அகத்திய ஞான, தர்மயுக, சிவயுக, சிவவன, சித்தவன அப்படிங்கிற ஞானவன, ஞானக்காடு, திருக்காடு, சித்தர்வனம், சித்தர்கள் காடு, பிரபஞ்ச மையம், பிரபஞ்ச சுழல் மையம் அப்படிங்கிற எத்தனையோ நாமங்களை இந்த சபை தாங்கி நிற்கி, எந்த உயர்வான நாமத்தை கொடுத்தாலும் அதற்கு ஒரே ஒரு சபை, ஒரு சின்ன இடத்துல போய் இந்த பிரபஞ்ச சபைன்னு கொடுத்தான்னா அது அதுக்கு அடாப்ட் ஆகாது. ஒரு தகுதி இல்லாத இடங்களுக்கு இந்த நாமத்தை தர்மமே இல்லாத இடத்துல தர்மசாலைன்னெலாம் போய் பேர் வைக்க முடியாது. எல்லாத்துக்கும் தகுதியான இடமா இந்த இடம் இருக்குது. நீங்கள் வரையில் அதோட அங்கமாக நீங்கள் ஆகிடுறீங்க, அதுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே கலந்துறீங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும் நிகழ்வு தான். ஒட்டுமொத்த சித்தர்களோட சுழிமுனையெல்லாம் ஒன்றா நிற்க வச்சுருக்காங்க இங்கே சபையில். தேவர்களோட சுழிமுனையெல்லாம் அவங்களோட உயிராற்றல் எல்லாத்தையும் ஒன்றா கலக்க வச்சு இப்போ அதை எங்கே வச்சாங்க, நாயகப்பெருமான் சுழிமுனையில் வச்சு, இப்போ விநாயகப்பெருமானே தூக்கி சித்தனோட சுழிமுனையில் வச்சுட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு, சித்தனை ஏன் எல்லாம் உலகறிய செய்தாங்கன்னா, சிவசபை ஆற்றல், அந்த உன்னதமான தர்ம சிந்தனை, தவ சிந்தனை, நான் என்ற நிலையை அகத்ததுக்கு சித்தனையும் சிவசபையும் அறிமுகப்படுத்தி ஆக வேண்டியது இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் ஈடுபொருட்களா, நீங்கள் துணை பொருட்களா, இணை பொருட்களா, இணை பயனாளர்களாக இல்லாமல், பயணிகளாக இல்லாமல், நீங்கள் பயன்படுத்துவலாம் உங்கள் மட்டும் இல்லாமல் பயன் அளிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இங்கே எல்லாரும் உட்காருதீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இங்கே பயன்படுதீங்க, அவ்வளோதான். உங்களை பயன்படுத்தலை, உங்களுக்கு பயனளிக்கிறதுக்காக இந்த சபை கொடுக்கப்படுத இது கிடையாது. உங்களோட பயனும் சபைக்கு தேவை. ஏன்னா நீ மாறையில் 10 பேர் மாறையில் 100 மாறையில் 1000 மாறையில் லட்சம் மேலையில் பல்லட்சம் பெருகில கோடி பெருகில பல்கோடி. அப்போ யுகம் மாறிடும், மாற்று வேற்று யுகம் இருக்கிறதுக்கு இடமெல்லாம் ஓடிடும். அப்படிங்கிற நிகழ்வில் சூட்சமத்தில் பிரபஞ்சம் முழுவதும் இது வியப்பெத்து நிற்கு. எல்லாரும் வாருங்க, எல்லாமா சேர்ந்து இறையோடு சேர்ந்து பயணப்படுகிற இறைமகா சபைக்கு வாங்க அப்படிங்கிறத மீண்டும் சொல்லி, உயர்வான சபையில் எப்பவும் முகப்பு உரை அப்படிங்கிறது ஒன்று ஆற்றியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை. ஏன்னா சித்தர்கள் என்ன பேசுகிறாங்க, தேவர்கள் என்ன பேசுகிறாங்க, அந்த வழிமுறையில் இந்த வழிமுறையில் அப்படி இப்படி, உனக்கு இனிப்பு பிடிக்குமா, உரப்பு பிடிக்குமா, உப்பு பிடிக்குமா, காரம் பிடிக்குமா, எல்லா விஷயங்களையும் பகுத்து ஒரு பதார்த்தம் ரெடி செய்ய வேண்டியது இருக்குது. அது மாதிரி தான் அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள். சில பேருக்கு உப்பு ரொம்ப போட்டால் பிடிக்கும், சில பேருக்கு கம்மியாக போட்டால் பிடிக்கும், சில பேருக்கு இனிப்பு பிடிக்கும், சில பேருக்கு உரப்பு. எல்லா விஷயங்களையும் பார்த்து ஒவ்வொரு சீடர்களுக்கும் இவங்களை எப்படி சொன்னால் புரியும், என்ன சொன்னால் புரியும், என்ன சொன்னால் இவங்கள்ட்ட இருக்கிற வேற்று மாற்று நிலையை வேறு இருக்கலாம், என்ன கொடுத்தா இவங்க வருவாங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் சித்த பெருமக்கள் ஆராய்ஞ்சு உங்கள் வீட்டுக்கு நந்தியம்பெருமானை கூப்பிட்டு உங்களுக்கு இங்கே வரதுக்கு தடையாக இருக்குது. ஏன்னா எல்லாம் நல்ல சபை தான், நல்லா தான் சொல்லுதாங்க, உயர்வான ஞானம் இருக்குது. அகத்தியர் பேசுகிறாரு, சிவபெருமான் பேசுகிறாரு, சித்த பெருமக்கள்லாம் பேசுகிறாங்க. பாவத்தை வேறு இருக்கக்கூடிய இடமா இருக்குது,
புண்ணியம் நிறைந்த சபையாக இருக்குது. இறை அவதார சூட்சமானு சொல்லுதாங்க, இறைநூல் கொடுத்த தலம்னு சொல்லுதாங்க, எல்லாம் நல்லா இருக்குது, போகணும் ஆனால் வர முடியலை அப்படின்னா வினை தடுத்து நிற்கி. தூர சேஷங்களில் இல்லாமல் பக்கத்து ஊரில், ஏன் இந்த உள்ளூர்லேயே கூட இருந்துட்டு வரக்கூடிய முடியாத நிலைகளெல்லாம் ஆட்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் யாரை கொண்டு வரலாம், யார்கிட்ட புண்ணியம் இருக்குது, யார் வந்தால் மாறுவாங்க, யாரை யுகமாற்றத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி கருட பகவான் வந்து வட்ட வளையம் விட்டுக்கிட்டே இருக்கார் பிரபஞ்சம் முழுவதும். அவர் போய் பார்த்துட்டு வந்தோடனே நந்தியம் பகவான் போய் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இடர்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் முட்டி மோதி வேற இருத்து அவங்கள சபையை பார்த்து கூட்டு வரக்கூடிய அற்புதமான பணி செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் சும்மா கற்பனை கிடையாது, உண்மையிலே நிகழக்கூடிய சபை. சீடர்கள் பார்த்துருக்காங்க, எங்களுக்கும் காமிச்சிருக்காங்க. சில நேரத்தில் சீடர்களே பார்த்துருக்காங்க. இங்கே வந்து நந்தி பெருமானோட தரிசனத்தை, கருட பெருமானோட தரிசனத்தை. சித்தன் அவங்க வீட்டு வாசல் முன்னாடி போய் நின்னது, அவங்க பூஜை அறையில் போய் உட்கார்ந்தது, அவங்கள கூப்பிட்டது, இந்த நிகழ்வுலாம் சித்த சபையில் சித்தா நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. அகத்தியர் போய் கூப்பிடுறாரு, முருகப்பெருமான் போய் கூப்பிடுறாரு, சிவபெருமான் தரிசனம் கொடுத்து கூப்பிட்டாரு, அம்பாள் போய் கூப்பிடு, அம்பாளோட வாகனங்கள் போய் வீட்டு முன்னாடி நீக்கி பாலதிரிபுர சுந்தரி தரிசனம் கொடுத்து கூப்பிடுதாங்க. இப்படி விஷயமெல்லாம் சபையில் வந்து நித்த நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு சீடர்கள் சாட்சியாக இருக்காங்க. சாட்சியோடு ஆட்சி பண்ணக்கூடிய சபை இது. சித்தன் இங்கே இருக்கல, சிவநூல் தாங்க சீடர்கள் எங்கேயோ இருக்காங்க, அவங்களுக்குள்ளே போய் ஞான சொற்பொழிவு ஆற்றக்கூடிய நூல்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்கிற சபையாக இங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி எல்லாம் சாட்சி இல்லாமல் ஆட்சி பண்ணலை, இறைவனே சாட்சியோடு ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து திருவிளையாடல். அதுக்கு தான் எத்தனையோ திருவிளையாடலாம் இறைவன் சிவபெருமான் சொல்லி சன்னையை நிரூபணப்படுத்தியிருக்காரு. அதே நேரத்தில் அதே இடத்துல இங்கே சிவமே வந்து உட்காந்து ஆதார் கார்டை கேட்காங்கன்னு அந்த அதில் வந்திருக்கு, அந்த நூலில் இறை நூலில் வந்திருக்கு. இறைவனே வந்தால் கூட ஆதார் கார்டை கேட்காங்களாம் இங்கே. அதெல்லாம் நம்ம ஆதிகைலாய சிவசூட்சம நூலிலிருந்து வருது. அது அடையாள அட்டையை கேட்காங்களாம் சிவபெருமான்கிட்ட. அதை சொல்லுவாங்க எத்தனையோ கதைகள்லாம், நீ சிவனுக்கு வேறு வேலை இல்லையா, நீ சிவபெருமானில் போன்னு சொன்ன கலியுகம் வந்து இந்த மாற்று யுகம் இது. அவன் வந்து இறைவனே வந்து கத்தி கூப்பாடு போட்டால் கூட இங்கே யாரும் கண்டுக்கிடாத நிலை. ஏன்னா இருக்குது யுகம் வேறு, மாற்று வேற்று யுகம். இறைவன் இருக்கிறது தர்ம யுகம். அவர் எதுக்கு இங்கே வந்தார், அவருக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய யுகமாக இருக்குது. அப்படியாக்க நிரூபணப்படுத்ததுக்கு இங்கே ஆதார் அட்டையில் இருந்து எல்லாமும் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் கேட்டால் பேன் கார்டு கேட்டாலும் கேட்டுருவாங்க உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு நிலை தான் உருவாக்கிட்டு இருக்கு. ஆனால் உணர்ந்தவங்க உயர் சபையில் வந்து எந்த விதமான விஷயங்களும் கேட்காம அவங்களா வந்து உட்கார்ந்து அவங்களோட புண்ணியம் வழி நடத்தி, அவங்களோட அடிபணிவு சரணாகதி அவங்கள வழி நடத்தி, அவங்களோட புரிதல் அறிதல் வழி நடத்தி, எங்கும் இல்லாத விஷயம் நிகழுது இந்த எல்லையில், இது சும்மா எளிமையாக தெரிஞ்சாலும் வலிமையான இடம் அப்படின்னு சும்மா இவங்க காமெடியாக இருக்குது, சொல்லத மாதிரி இருக்குது. ஆனால் இதுதான் இறை சூட்சமே இங்கே இருக்குன்னு சின்ன வார்த்தைகளுக்குள்ளே கூட சிவசபையை பற்றி அறிஞ்சு உயர்வான சீடர்களும் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க, வரப்போகிறாங்க, வருவாங்க அப்படின்னு சொல்லி அற்புதமான இந்த முகப்பு உரையை பேசுறதுக்கு அனுமதி கொடுத்த இறைவனுக்கும் ஆசான் அகத்திய பெருமானுக்கும் 18 சித்தர்மானுக்கும் அண்ட சராசமாக இருக்கக்கூடிய அற்புதமான அருமகா பெருமகா சிவமகா ஞானமகா சபைக்கும் அற்புதமான நன்றியை தெரிவித்து, அற்புதமான நிகழ்விலே ஆற்றல் மிகுந்த நிலையிலே பரந்தாமனுக்கு நடந்தேறிய அற்புதமான உயர் மகா ஆற்றலாய் மகாவிஷ்ணுவாய் இருக்கக்கூடிய அற்புதமான அத்தகைய ஆற்றலை அழைக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. ஓம் அகதீஷாய நமக, ஜெகதீஷாய நமக, ஓம் நமோ நாராயணாய. முக்கோடி நவகோடி பேராற்றல்களே, பெரும் கருணை வடிவங்களே, போற்றி போற்றி உயர் பணியை செய்ய உன்னத இறை பணியை செய்ய அற்புதமாய் இறையாய் அமர்ந்த கணங்களே போற்றி போற்றி, இறை ஆற்றலாய் வந்து அமர்ந்த பணி செய்கின்ற முக்கத்து முக்கோடி நவகோடி சித்தர்களே போற்றி போற்றி, அற்புதமான அதிசய அபூர்வ லிங்கத்தில் அமர்ந்த பேராற்றல்களே போற்றி போற்றி, அத்துணையும் வடிவமைத்து உயர்வாக அமர்ந்த உயர்முனி அகத்திய பெருமானே, ஆசானே, அனைத்தும் மாணவனே, அனைத்தும் அருள்பவனே, அனைத்தும் நிகழ்த்துபவனே, ஜகத்தியமே அகத்தியமே போற்றி போற்றி என அகத்தியத்தை போற்றி, அகத்தியத்தின் அற்புதமான ஆற்றலுக்குள் இருந்து மகாவிஷ்ணுவை, சத்யநாராயண பெருமானை, சபை அமர்ந்தவனை, ஒட்டுமொத்த 10 அவதார நிலைகளை அருளியவனை, சபைக்கு அனுக்கிரகம் செய்தவனை, அற்புதமான திருநாளிலே